முன்னொரு காலத்துல பருத்திப்பட்டுங்கிற ஊருக்கு பக்கத்துல ஆரல் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்தது. அங்க நரசிம்மன் கோட்டைங்கிற 2 பேரு அக்கம் பக்கத்துல வசிச்சிட்டு இருந்தாங்க. நரசிம்மன் தான் கிட்ட இருக்கிறத வச்சு மத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தான். கோட்டையன் அடுத்தவங்க கிட்ட இருந்து எதெல்லாம் சுருட்டலாங்கிற மனநிலையோட இருக்கிறவன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கோட்டையன் கடவுளை கும்பிட்டுட்டு இருந்தான். அட ஆண்டவா, என் மேல கருணை வச்சு ஊர்ல இருக்கிற எல்லாரும் எப்பவும் ஒரு கஷ்டத்திலயும் தேவையிலையும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோ. அப்படி இல்ல நம்ம 2 பேரையும் மறந்துடுவாங்க, சரியா? அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு இருந்தான். ஆரத்தி ஒரு தடவை காமிச்சிட்டு அணைச்சிடுறான். ஐயோ, என்னங்க பண்றீங்க? ஆரத்தி காமிச்சிங்க சரிதான், ஏன் உடனே நிறுத்திட்டீங்க? அப்படி பண்றது அவசகுணம். எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்கல்ல. உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஆண்டவனுக்கு ஒரு தடவை காமிச்சா போதும், 3 தடவைலாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு. எது வீணா போனாலும் ஆண்டவனுக்கு பொறுக்காது. நான் எவ்வளவு பெரிய பக்தன்னு அது ஆண்டவனுக்கு தெரியும். இன்னும் 2 தடவை காட்டாம இருந்தா கற்பூரம் மிச்சமாகும்ல. என்னமோ போங்க, ஆண்டவகிட்டையும் உங்க கஞ்சத்தனத்தை காமிக்கிறீங்க. அந்த ஆண்டவன் தான் உங்களுக்கு புத்தி புகட்டணும். நரசிம்மன் மாதிரி ஆளுங்களையாவது பார்த்து கத்துக்கப்பா. சுயநலம் இல்லாம உதவி பண்ற நரசிம்மனுக்கும் இவர் இடையூறு பண்றாருமா. இந்த மாதிரி 4 நல்ல வார்த்தை சொன்னா இவர் எப்படிமா கேட்பாரு? வந்துட்டியா? அக்னிக்கு வாயு துணைங்கிற மாதிரி உன் அம்மாவுக்கு நீ துணைக்கு வந்தா நான் சன்னியாசம் போக வேண்டியதுதான். அந்த மாதிரி நல்ல எண்ணம் கூட உங்களுக்கு இருக்காப்பா? அதை நீ முதல்ல பண்ணனா எங்களை மாதிரி அதிர்ஷ்டக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நீ மட்டும் சன்னியாசம் போனன்னு வச்சிக்க, சன்னியாசிங்களை சன்னாசின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஜனங்க. அவங்களுக்கு ஜனங்க கிட்ட நல்ல பேர் இருக்கு, அந்த பேரையும் கெடுத்துறாதப்பா. என்னடா காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்க அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து? என்ன விஷயம்னு சொல்லு. நேத்து காலையில நம்ம கிட்ட வேலை பாக்குற கேசவனோட பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம 3 பேரும் போய் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு வராகன் எழுதிட்டு வந்துட்டோம். இது ஏதாவது முறையாப்பா? நீயே சொல்லு. அவனோட பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிட்டான், எல்லாரையும் கூப்பிட்டான், போனோம், நாம சாப்பிட்டோம், எழுதுனோம், வந்துட்டோம். அப்படி இல்லாம அவன் பொண்ணு சார்பா கொடுத்த வரதட்சணைய நாம ஏத்துக்கணும்னு சொல்றியாடா? பாவங்க அந்த கேசவன். எவ்வளவு காலமா நம்ம கிட்ட நேர்மையா உண்மையா அவன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 100 வராகனாவது எழுதிருக்கலாம் இல்லையா? அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். சரிதான், என் கிட்ட வேலை செய்யற எல்லார் வீட்டு கல்யாணத்துக்கும் சாவுக்கும் இப்படியே எழுதிட்டு போனோன்னு வச்சுக்க, அதோ பக்கத்து வீட்டு நரசிம்ம மாதிரி நம்மள வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க. போதும் நிறுத்துங்க. நீங்க காலங்காத்தாலேயே எங்கேயோ போகணும்னு ஞாபகப்படுத்த சொன்னீங்கல்ல. பலகாரம் தயார் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. ஆமா, மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு பட்டணத்துல சுப்பையா வீட்டுல கல்யாணம். நானும் நரசிம்மனும் அந்த கல்யாணத்துக்கு போறோம். சீக்கிரம். அப்படி கோட்டையன் கல்யாணத்துக்கு போறதுக்கு தயாராகவும் அங்க நரசிம்ம வீட்டுல, ஏண்டி சத்தியவதி, நான் கிளம்புறேன். இருங்க இதோ வந்துட்டேன். ராத்திரி சொன்னதை மறந்து போயிட்டீங்களா என்ன? என்ன சொன்ன? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. நம்ம பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல்ல, எந்த நேரத்துலயும் வர நம்ம எல்லாம் பாத்துக்கோங்க. அந்த நேரத்துல போய் நம்ம நகை பண்ணிட்டு இருந்தா கஷ்டமாயிடும்ல. அதனால இப்ப இருந்தே ஒவ்வொரு நகையா பண்ணா சரியா இருக்கும்னு சொன்னல. நெசந்தா, ஆனா இப்ப நம்ம கிட்ட ஏது பணம்? வரும்போது பாத்துக்கலாம். நீங்க எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியாதா என்ன? உங்ககிட்ட பணம் வரும்போது உங்க தாத்தா அப்பா மாதிரி தான தர்மம் பண்ணிடுவீங்க. வீட்டுல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, அவ கல்யாணத்துக்கு ஏதாவது பண்ணணும்ன்ற யோசனையே இருக்காது. அதனாலதான் அப்பப்ப நான் வீட்டுல பால் தயிர்னு வித்து காசு சேமிச்சு வச்சிருக்கேன். என்கிட்ட பத்திரமா இருக்காது. அதை எடுத்துட்டு போயிட்டு அதுக்கேத்த நகையா வாங்கிட்டு வாங்க என்ன? அந்த சுப்பையா வீட்டு கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்படியே பட்டணத்துக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்ப இப்ப கிளம்புங்க. ஏன் தாமதப்படுத்துறீங்க? கோட்டையன் வர்றேன்னு சொல்லியிருந்தாரு, அவருக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நீங்க பட்டணத்துக்கு போற விஷயம் அவருக்கு எப்படி தெரியும்? நேத்து கோட்டையனை பார்த்தப்போ பேச்சோட பேச்சா இப்படி கல்யாணம் இருக்குன்னு சொன்னேன். சுப்பையா அவரையும் அழைச்சிருக்காராமா. நான் போறேன்னு சொன்ன உடனே அவரும் வர்றேன்னு சொல்லிட்டாரு. 2 பேரும் சேர்ந்து அவரோட வண்டியில போறோம். அதே நேரத்துல கோட்டையன் தன்னோட வண்டி எடுத்துட்டு வராரு. நரசிம்மனும் கோட்டையனும் சேர்ந்து கல்யாணத்துக்கு புறப்படுறாங்க. இந்த நேரத்துல நரசிம்ம பொண்ணு சத்தியவதி கிட்ட வந்து, ஏமா கோட்டையை யாரையும் நம்ப மாட்டாருல்ல, அப்புறம் எப்படி அப்பாவை மட்டும் இவ்ளோ நம்புறாரு? எப்ப பார்த்தாலும் அப்பா கூடவே சேர்ந்து சுத்துறாரே. அது வேற ஒன்னும் இல்லடி, அவரோட வியாபார விஷயத்துக்கு அப்பாவை நல்லா பயன்படுத்திப்பாரு. யாருக்கும் இருந்தாலும் நேரடியா பணம் கொடுக்க மாட்டான். உங்க அப்பாவை இடையில பிணையதாரரை வச்சுட்டு பணம் கொடுப்பாரு. அவங்க பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா உங்க அப்பா கொடுப்பாருன்னு. ஓ அப்படியா சங்கதி? யாருக்காவது பண தேவை இருந்து கடன் வாங்கணும்னா முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போறாங்களா?
உங்க தாத்தனும் அப்பனும் செல்வ செழிப்பா இருந்த வரையில மத்தவங்களுக்கு கை நிறைய அள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம கிட்ட குடுக்கறதுக்கு எதுவும் இல்லங்கிறதுனால கோட்டையன் கிட்ட இருந்து கடனாவது வாங்கி கொடுக்க முடியுதுன்னு திருப்தி பட்டுக்கிறாரு உங்க அப்பா. போகட்டும்மா விடு, எப்படியோ ஜனங்களுக்கு அவங்க தேவைகள் நிறைவேறுதுல. எல்லாரும் நல்லவங்களா இருந்தா அது நல்லதுக்கு தானே. நீயும் உங்க அப்பா மாதிரியே வளர்ந்து நிக்கிற. நல்ல வேளை நீ பையனா பொறக்கல, இருக்கிற வீட்டையும் வித்திருப்ப. உங்க அப்பனோட நல்ல மனச கோட்டையும் சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறான். உண்மையிலேயே உங்க அப்பா கிட்டதான் மாற்றம் வரணுமே தவிர கோட்டையின் தப்பு உங்க கண்ணுக்கு படல. இப்படி இருந்தா அந்த ஆள் இல்ல, வேற ஆள் வந்து கூட ஏமாத்திட்டு போவான், பாத்துக்கோ. என்னம்மா இப்படி பேசுற? 4 பேருக்கு நல்லதானமா பண்றாரு அப்பா, கெடுதல் எதுவும் பண்ணலையே. இப்படிதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு நகை வாங்குறதுக்காக பட்டணத்துக்கு போ. அங்க பாருங்க கோட்டையா, ஒரு வழிப்பறி கொள்ளையன் அங்க கத்திய காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கான். நாம போய் அவனை காப்பாத்தலாம் வாங்க. போதும் வாய மூடு, அவன் ஒரு திருடன். யாரு என்னன்னு பார்க்காம கத்தி வச்சு குத்திடுவான். நம்மள எதுவும் பண்ணாம விட்டானே, அதுக்காக சந்தோஷப்படு. அந்த ஆள்கிட்ட கொள்ளையடிச்சு முடிச்ச உடனே நேரா நம்ம கிட்ட தான் வருவான். வா, அதுக்குள்ளேயே நம்ம தப்பிச்சு போயிடலாம் வா. என்ன கோட்டையா எப்படி பேசுறீங்க? சக மனுஷன் ஒருத்தன் இப்படி கஷ்டத்துல இருக்கும்போது என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நான் உடனே அங்க போய் அந்த ஆளை என் உயிரை கொடுத்தாது திருடன் கிட்ட இருந்து காப்பாத்துவேன். யாருங்க நீங்க? எங்க இருந்து வரீங்க? எங்க போயிட்டு இருக்கீங்க? என் பேரு சரவணனுங்க. நான் ஒரு நகை வியாபாரி. நான் தஞ்சாவூர்ல இருந்து வரேன். எனக்கு தஞ்சாவூர்ல பெரிய நகை கடையே இருக்கு. நாங்க இந்த பட்டணத்துல புதுசா ஒரு நகை கடையை ஆரம்பிக்கலான்னு இந்த வழியா வந்தப்ப இப்படி நடந்துருச்சு. அப்படின்னா நகைங்க குறைஞ்ச விலைக்கு உங்ககிட்ட கிடைக்குமா? நாங்க நகை வாங்குறதுக்காக தான் பட்டணம் போயிட்டு இருக்கோம். ஆமாங்க, என்கிட்ட நிறைய நகைங்க இருக்கு. நீங்க என் உயிரை காப்பாத்தினதுனால உங்களுக்கு பிடிச்ச நகையே எடுத்துக்கங்க. ஐயோ, அப்படிலாம் வேண்டாங்க. நீங்க ஆபத்துல இருக்கீங்களேன்னு காப்பாத்தணுமே தவிர உங்ககிட்ட எதையும் எதிர்பார்த்து இல்ல. உங்களுக்கு பிடிச்ச நகையா எடுத்துக்கங்க. உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்தா போதும். அது கூட உங்க மன திருப்திக்காக தான். என்னப்பா நரசிம்மா, உன்னோட போராட்டமா போச்சே. இந்த அளவுக்குலாம் முரண்டு பிடிச்சா எப்படி? அவரே தானே எடுத்துக்க சொல்றாரு. நாம ஒண்ணு அவரை கட்டாயப்படுத்தலையே. அவரு தன்னோட சந்தோஷத்துக்காக நகைங்களை கொடுக்கறாரு. வாங்கிக்கிறதுல என்ன ஆக போகுது? சரி, சும்மா வேண்டாம், ஏதோ ஒரு தொகையை கொடுத்துட்டு எடுத்துக்க சொல்றாருல, வாங்கிக்க. அது இல்ல கோட்டையன், என்னது அது இல்ல இது இல்லன்னு சொல்லி கேட்டிருக்க. அவர் அவ்வளவு சொல்லும் போது நீ வாங்காம போனா அது சரி கிடையாது. ஆமாங்க, உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கங்க. உங்களால முடிஞ்சதை கொடுங்க. இதோ இந்த நகை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்கிட்ட ஒரு வராகன் தான் இருக்கு. கொடுங்க, சந்தோஷமா கொடுங்க. சந்தோஷம். அப்படியே நீங்களும் ஒன்னு எடுத்துக்கங்க. நரசிம்ம அதுல இருந்து ஒரு நகையை எடுத்து அந்த நகையோட விலை எவ்வளவோ அவ்வளவு தொகையும் கொடுத்து அந்த நகையை வாங்கிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷங்க. நீங்க பண்ண உதவிய என் உயிர் இருக்கிற வரையும் நான் மறக்க மாட்டேங்க. அப்படி அங்கிருந்து அந்த வியாபாரி கிளம்பி போனப்புறம் கோட்டையனும் நரசிம்மனும் இப்படி பேசிக்கிறாங்க. என்னப்பா நரசிம்மா, உன்னோட பெரிய ரோதனையா போச்சே. அந்த ஆளு சும்மாவே எடுத்துக்க சொல்றான். எடுத்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இப்படி பணம் கொடுத்து யாராவது வாங்கிப்பாங்களா? அது மட்டும் இல்லாம நாம அவரோட உயிரை காப்பாத்திருக்கிறதுனால வாங்குறதுல தப்பே இல்ல. நான் அவரோட உயிரை காப்பாத்தினது அவர்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்த்து கிடையாது. ஒரு மனிதநேயத்தோட தான் காப்பாத்தினேன். அதுக்கு அவரு கொடுக்கறத ஏத்துக்கிட்டா நான் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அப்படி அன்னைக்கு வழியில நடந்த சம்பவத்தை பொண்ணு கிட்ட சொன்ன சத்தியவதி. இதுதாமா நடந்தது. அன்னைக்கு அந்த நகை வியாபாரி எவ்வளவு நகை வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியும் வாங்காம வந்துட்டாரு உங்க அப்பா. இந்த ஆரோ அப்பா வாங்கினதுதான். இன்னைக்கு உங்க அப்பா என்ன பண்ண போறாரோ. பட்டணம் போய் சேர்ந்த நரசிம்மனும் கோட்டையனும் கல்யாண நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சிட்டு நகை வாங்குறதுக்காக நகை கடைக்கு போய் சேர்றாங்க. வணக்கங்க நரசிம்ம ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் சரவண. அன்னைக்கு வழிபறி திருடங்கிட்ட இருந்து காப்பாத்தினீங்களே, ஞாபகம் வந்துருச்சாங்க? ஆமாங்க, இப்ப ஞாபகம் வருது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா, நீங்க ஏதோ புதுசா கடை ஆரம்பிக்க போறதா சொன்னீங்களே, ஆரம்பிச்சாச்சா? வியாபாரம்லாம் நல்லபடியா போதா? உங்களை எப்படிங்க நான் மறந்து போவேன்? ஒரு வராகனுக்கே நீங்க எவ்வளவு பெரிய நகை கொடுத்தீங்க. ஆமாங்க, அந்த கடை தான் இது. எனக்கு சொந்தமான கடை தான். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எடுத்துக்கங்க. ஐயோ, நான் பணம் எதுவும் எடுத்துட்டு வரலையே. வந்திருந்தா இவரோட கடையில மலிவா நிறைய நகை வாங்கியிருக்கலாமே. என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. நரசிம்ம தனக்கு பிடிச்ச நகையை எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான பணத்தை கொடுத்து 2 பேரும் கிளம்ப தயாரானப்ப, இந்தாங்க கோட்டை ஐயா, இந்த நகையை நீங்க எடுத்துக்கங்க. ஐயோ, இப்ப என்கிட்ட பணம் எதுவும் இல்லைங்களே. வீட்டுல இருந்து கிளம்பும் போது பணம் எதுவும் கொண்டு வரல. இதுவும் உங்க நகை தாங்க. இதுக்கு நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடியே பணம் கொடுத்துட்டீங்க. அப்ப நீங்க ஒரு வரகன் கொடுத்தீங்கல்ல, அதை என்னோட தொழிலுக்கு முதலீடா எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ணேன். வியாபாரத்துல நல்லாவே லாபம் வந்தது.
அந்த லாபத்தோட பங்கா இதை நான் உங்களுக்கு தரேன். ஐயோ, என் சாமர்த்திய குறைவால ஒரே ஒரு வராகன் தான் அன்னைக்கு கொடுத்தேன். அப்பவே 100 வராகன்கள் கொடுத்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அதுக்கு இன்னும் எவ்வளவு தங்க நகைங்க கிடைச்சிருக்கும். அன்னைக்கு நீங்க வழிபறி திருடங்கிட்ட இருந்து காப்பாத்தினப்ப நான் உங்ககிட்ட தங்க நகையை இலவசமா எடுத்துக்க சொல்லும் போது உங்க நல்ல மனசால அதை நீங்க எடுத்துக்கல. நீங்க அதை பணம் கொடுத்து வாங்குனீங்க. ஆனா நான் அந்த பணத்தை உங்க பேர்ல முதலீடா போட்டு வியாபாரத்தை பண்ண ஆரம்பிச்சேன். அதிகமான லாபம் கிடைச்சது. இப்ப அந்த லாபத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு உங்க விலாசத்துக்காக நான் கடந்த 6 மாசங்களா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். என் அதிர்ஷ்டத்தை பாருங்க, நீங்களே என் கடைக்கு வந்திருக்கீங்க. நரசிம்மையா, அப்ப நீங்க கொடுத்த பணத்துக்கு இதோ இந்த வைரத்தை கொடுக்கறேன். நீங்க வேணான்னு சொல்லாம வாங்கிக்கணும். அப்படி அந்த வியாபாரி நரசிம்மனை எப்படியோ சமாதானப்படுத்தி அவரை ஒத்துக்க வச்சு அந்த வைரத்தை வாங்குற மாதிரி பண்ணிட்டாரு. நரசிம்மனும் கோட்டையனும் திரும்ப வீடு வந்து சேர்ந்தாங்க. நரசிம்ம நடந்த எல்லாத்தையும் தான் பொண்டாட்டி கிட்ட சொல்றான். ஆண்டவன் இருக்காங்க, இது உங்க நல்ல மனசு கிடைச்ச வெகுமதி. இந்த வைரத்தை வித்தா நிறைய பணம் கிடைக்கும். இத வித்து நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். இப்படி நரசிம்ம குடும்பம் சந்தோஷத்துல இருக்காங்க. அங்க கோட்டையன் தான் மனைவி கிட்ட, பாத்தியாடி, அந்த வியாபாரி என்னை எப்படி மோசம் பண்ணிட்டான்னு. அன்னைக்கே என் பணத்தை அவன் வியாபாரத்துல போட போறேன்னு சொல்லி இருந்தா இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்துருப்பான்ல. இன்னைக்கு நடந்த விஷயத்த என்னால ஜீரணிச்சுக்கவே முடியலடி. இப்ப என்னங்க ஆச்சு? அன்னைக்கு அந்த ஆளோட உயிரை காப்பாத்த நீங்க போகல. அன்னைக்கு அங்க அவ்வளவு சண்டை நடக்கும்போது நீங்க புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. திருடனுங்க ஓடுனதுக்கு அப்புறம் தானே போனீங்க. ஆனாலும் ஒரு வராகனுக்கு நகை வாங்கிட்டு வந்தீங்க. நீங்க அன்னைக்கு கொடுத்த ஒரு வராகனுக்கு பிரதிபலனா இன்னைக்கு இது கிடைச்சிருக்கு. அதுவே அன்னைக்கு நீங்க சண்டைக்கு போயிருந்தீங்கன்னா நடக்க கூடாது ஏதாவது நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா ஆமா, நீ சொல்றதும் உண்மைதாண்டி. ஆனாலும் அந்த நரசிம்ம அவ்வளவு விலை உயர்ந்த வைரத்தை இலவசமா வாங்கிட்டானே, அது தாண்டி என் கவலைக்கே காரணம். எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்க முடியும். தின விதைச்சா தின, வென விதைச்சா வென. அந்த நரசிம்ம தாங்கிட்ட இருந்த வரைய வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அவங்க அப்பா மாதிரியே தான தர்மம் பண்ணிட்டு வந்தாரு. அப்ப பண்ணது இப்ப கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? எச்சி கையோட காக்காவை கூட விரட்ட மாட்டீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு கிடைக்க சொல்லுங்க? அவ்வளவு சொத்து இருந்ததாமா உங்களுக்கு? இப்ப நமக்கு இருக்கிற சொத்துல பாதிக்கும் மேல உங்க அப்பாவும் தாத்தாவும் சேர்ந்து அந்த நரசிம்ம கிட்டையும் அவங்க அப்பா கிட்ட இருந்தும் திருட்டு கணக்கு காட்டி சுருட்டினதுதான். என்னடி சுருட்னு வாய்க்கு வந்தபடி பேசுற? கடன் கொடுத்தோம், அத அவங்களால கட்ட முடியாததுனால அதுக்கு பதிலா நிலத்தை எழுதி வாங்கிட்டோம். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்பா, வாழ்றதுனா காக்கா மாதிரி பல காலம் வாழ்றது கிடையாது. அண்ணன் மாதிரி 6 மாசம் வாழ்ந்தாலே போதும். 4 பேருக்கு உபயோகப்படுற மாதிரி வாழணும். வாழ்ற இடத்துல நல்ல பேரோட வாழணும். அப்படி பையனும் பொண்டாட்டியும் சொன்னதை கேட்காம அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் அந்த வைரத்தை எப்படி தனக்கு சொந்தமாக்கிக்கிறதுன்னு யோசனையில ஈடுபட்ட கோட்டையன். ஒரு யோசனை தோணுது. அப்படி பண்ணா ஒரே அடியில அந்த வைரம் எனக்கு வந்து சேர்ந்துரும், என் ஆசையும் நிறைவேறிடும். அடுத்த நாள் காலையில கோட்டையன் நரசிம்மனை பார்க்க வரான். என்ன கோட்டையன், இவ்வளவு காலையில வந்திருக்கீங்க? சும்மா ஆடாதே சோழியும் குடுமியும். என்ன சங்கதி? வேற என்ன நரசிம்மா, உனக்கு வைரம் கிடைச்சிருச்சு. அது மூலமா நீ மறுபடியும் பணக்காரனா மாறிட்ட. இப்ப எனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கிய கொடுப்பேங்கிற நம்பிக்கையில வந்திருக்கேன். என்னாச்சு கோட்டையா? என்ன பாக்கியா? என்ன பாக்கி? உங்களுக்கு கொடுக்க வேண்டியதுக்கெல்லாம் சேர்த்து நிலத்தை தான் எழுதி கொடுத்துட்டோமே. நான் மறுபடியும் உங்ககிட்ட கடன் வாங்கலையே. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த கடனை பத்திலாம் நான் பேசல. இது உங்க அப்பா எங்க அப்பா கிட்ட வாங்கின கடன். 1 மாசத்துக்கு முன்னாடி பழைய பத்திரத்தெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இது கிடைச்சது. அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். இருந்தது எல்லாத்தையும் எங்களுக்கே எழுதி கொடுத்துட்ட. இதுக்கு மேல எப்படி கொடுக்க முடியும்னு யோசிச்சேன். இப்ப உன்கிட்ட ரொம்ப விலை உயர்ந்த வைரம் இருக்கிறதுனால கேட்டுட்டு போலான்னு வந்தேன். பாக்கிய தீக்கிரியா இல்ல கிராம தலைவர்கிட்ட பஞ்சாயத்து பண்ணணுமா? எங்க அப்பா யாருக்கிட்ட எவ்வளவு வாங்கினாரு, எவ்வளவு திருப்பி கொடுத்தாருங்கிற விவரம் என்கிட்ட இருக்கு. எனக்கு எந்த பயமும் கிடையாது. தாராளமா கிராம தலைவரை சந்திக்கலாம். அப்படி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கிராம தலைவர்கிட்ட சொல்றான் கோட்டையன். என்னப்பா நரசிம்மா, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? ஐயா, எங்க அப்பா இவர்கிட்ட கடன் வாங்கினது என்னமோ உண்மைதான். எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி நான் வாங்கின கடனை எல்லாத்தையுமே திருப்பி அடைச்சிட்டு தாண்டா சாக போறேன். ஆனா உனக்கு கொடுக்க வேண்டிய சொத்துல பெரும் பங்கு கடனை தீக்கிறதுலயே போயிடுச்சு. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதடான்னு சொல்லிட்டு செத்து போயிட்டாரு. அது சம்பந்தப்பட்ட பத்திரங்கள் எல்லாமே என்கிட்ட பெட்டியில இருக்கு. அப்படின்னா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாளை காலையில பஞ்சாயத்துக்கு வந்துரு. அடுத்த நாள் காலையில கிராம தலைவர் பத்திரங்கள் எல்லாத்தையும் படிச்சு பாக்குறாரு. நரசிம்ம கொடுத்த பத்திரங்கள் எல்லாத்தையும் சரி பார்த்த பிறகு, கோட்டையன் சொன்ன மாதிரி பாக்கி 10,000 வராகன்கள் கிடையாது, 20,000 வராகன்கள் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்படியா? என்னது இது? எனக்கு இது தெரியாம போயிடுச்சே. ஆனா கோட்டையா,
நீ கொண்டு வந்த பத்திரத்தில் இருக்கிற நரசிம்மனோட அப்பா கையெழுத்து இந்த 20,000 வராகன்கள் கொடுக்க வேண்டிய பத்திரத்தோட ஒத்து போகல. அதனால நீ கொண்டு வந்த பத்திரம் தான் உண்மையானது. அந்த 20,000 வராகன் கொடுக்க வேண்டிய பத்திரத்தை போலின்னு அறிவிச்சு நீ கேட்ட மாதிரி 10,000 வராகன்கள் பாக்கி தான் கொடுக்க முடியும். ஐயா ஐயா, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் ஏதோ நரசிம்மனுக்கு வைரம் கிடைச்சிருச்சேன்னு அதை சொந்தமாக்கிக்கணுங்கிற துர்புத்தியில என்கிட்ட இருந்த பழைய பத்திரத்துல அவங்க அப்பா கடன் வாங்கின மாதிரி நானே திருட்டு கையெழுத்த போட்டுட்டு போலி பத்திரம் தயாரிச்சிட்டேன். நான் கொடுத்த 10,000 வராகன் பத்திரம் தான் பொய்யானது. நரசிம்மன் கொடுத்த பத்திரம் நிஜமானதுதான். அதனால ஐயா, அந்த பத்திரத்துல இருக்கிற மாதிரியே எனக்கு வர வேண்டிய 20,000 வராகனா வாங்கி கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அந்த வைரத்தையாவது வாங்கி கொடுங்க. ஆஹா, உன்னோட கேவலமான புத்திய காமிச்சிட்ட பாத்தியா? உன் மேல இதுக்கு முன்னாடி கூட இது மாதிரி புகார்லாம் வந்தப்ப நீ எப்படியோ சாமர்த்தியமா அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சிட்ட. ஆனாலும் அவங்க அப்பா உங்ககிட்ட வாங்கின எல்லா கடனையும் அடைச்சிட்டு தான் செத்து போனார்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இத்தனை நாள் கழிச்சு அவங்க அப்பா கடன் வாங்கின மாதிரி ஒரு பத்திரத்தை கொண்டு வரும்போதே நான் சந்தேகப்பட்டேன். அதுக்கு தான் உன்னோட திருட்டு புத்திய வெளியில கொண்டு வர்றதுக்காக நாங்க எல்லாருமா சேர்ந்து இந்த 20,000 வராகன் பாக்கி பத்திரத்தை தயார் பண்ணி நரசிம்மன் கொண்டு வந்த பத்திரத்தோட சேர்த்து நான் தான் வச்சேன். உன்னுடைய பேராசையால நீ கொண்டு வந்த பத்திரம் போலியானதுன்னு உன் வாயாலேயே சொல்லிட்ட. இவ்வளவு நாட்களா அப்பாவி மக்களை ஏமாத்தினதுக்காக உனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பளிக்கிறேன். அப்படி மோசடி பண்றதுக்கு முயற்சி பண்ண கோட்டையன் அங்க சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு ஆயுள் தண்டனையை அனுபவிச்சான். கொஞ்ச நாள்லயே நரசிம்ம தான் கிட்ட இருந்த வைரத்தை வித்து தான் பொண்ணுக்கு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தான். ஊர் ஜனங்களுக்கு தான் கிட்ட இருக்கிறத வச்சு உதவி பண்ணி சந்தோஷமா வாழ்க்கையை கழிச்சான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து எங்க புதிய கதைகளுக்காக எங்க நியூ ஸ்டோரிஸ் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.